நேயர்களுக்கு வணக்கம். 17வது சட்டசபை ரொம்ப சூப்பரா தொடங்கிருச்சு. இதுல எல்லாருமே எதிர்பார்த்திருந்தாங்க, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுமா அப்படின்னு எல்லாரும் கேள்விகள் முன் வச்சிருந்தாங்க. ஏன்னா விஜய் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து வந்தே மாதரம், வந்தே மாதரம், தேசிய கீதம், அதுக்கப்புறம் 3வது இடத்துக்கு தான் தமிழ்த்தாய் வாழ்த்து போச்சு. ஸோ விஜய் அவர்கள் நடத்துகிற முதல் சட்டமன்ற கூட்டம், அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று 17வது சட்டப்பேரவை கூட்டத்தில் முதல் கூட்டத்தொடர், இதில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுமா அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ அதன்படியே சொன்னபடியே அவர் என்ன பண்ணாரு, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடினார். ஆனால் பின்னாடி வச்சாரு பாருங்க ஒரு பெரிய ஆப்பு, இதுதாங்க யாரால ஏற்றுக்க முடியாது. தமிழ்த்தாய் வாழ்த்தோடு முடிச்சுட்டு இருக்கணும், ஆனா அதை தொடர்ந்து தேசிய கீதம் பாடினார் பார்த்தீங்களா. ஏன்னா தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முறையா ஒரு அரசாங்கம், ஒரு முதலமைச்சர் இங்க கவர்மெண்ட் ஆர்டரை மீறி இருக்கிறாரு அப்படிதான் சொல்றேன். ஏன்னா இது நம்மளுக்கு ஜிஓ, கலைஞர் ஆட்சியிலேயே இது ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு அரசு நிகழ்ச்சியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடணும், நிகழ்ச்சி முடிவுல தான் தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு ஜிஓவை பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, கவர்மெண்டோடைய ஆர்டர். ஆனா அந்த கவர்மெண்ட் ஆர்டரை இந்த கவர்மெண்ட் மீறி இருக்குது அப்படின்னா இது எவ்வளவு பெரிய குற்ற செயல் அப்படின்னு கூட பலரும் விமர்சனம் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே தமிழ்நாடு இந்த சட்டமன்ற மரபுகளை இந்த அரசு மீறி இருக்குது, இது எவ்வளவு பெரிய குற்றம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். பொதுவா தேசிய கீதம் அப்படின்றது நிகழ்ச்சி முடிவுல தான் பாடணும். இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஸ்கூல்ல கூட சின்ன வயசுல படிக்கிறதுல இருந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவாங்க. லாஸ்ட்ல அசம்பிளி முடிஞ்ச அந்த பிரேயர் முடிஞ்ச உடனே தேசிய கீதம் பாடுவாங்க. தேசிய கீதம் பாடணும்னு எல்லாம் கலைஞ்சு போயிடும், கிளாஸ் ரூம் போயிடும். ஸோ இதுதான் நம்ம சின்ன வயசுல இருந்தே கடைபிடிச்சிட்டு வந்த ஒரு செயலா இருக்குது. இது அரசு நிகழ்ச்சிகளும் இப்படிதான் இருந்தது. ஃபர்ஸ்ட் தமிழ்த்தாய் வாழ்த்து, லாஸ்ட்ல தேசிய கீதம் அப்படின்னு தான் தொடர்ச்சியா எம்ஜிஆரா இருக்கட்டும், காமராஜரா இருக்கட்டும், அதே போல பார்த்தீங்கன்னா அண்ணாவா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், ஜெயலலிதாவா இருக்கட்டும், எல்லாருமே முதலமைச்சரா இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், எல்லாருமே இந்த மரபை தான் கடைபிடித்து வந்திருக்கிறாங்க. ஆனா முதல் முறையா தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடிட்டு திரும்பவும் தேசிய கீதம் பாடியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. யாரை திருப்திப்படுத்துறதுக்கு விஜய் அவர்கள் இப்படி செய்யறாரு அப்படின்னு தான் எல்லாருக்கும் ஒரு கேள்வி. ஆளுநர் வந்துட்டாரு அப்படின்றதுக்காக ஏன் பயப்படுறீங்க? தமிழ்நாடு அரசு இப்போ தலை குனிஞ்சு போயிருச்சு பாஜக கிட்ட அப்படின்னு தான் இங்க நம்ம எழுதணும். இது சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்துட்டு போயிட முடியாது. இது எவ்வளவு பெரிய விஷயம். ஏன் விஜய் தொடர்ந்து இந்த மாதிரி மரபுகளை மீறுறாரு, சட்டங்களை மீறுறாரு, கவர்மெண்டோட ஆர்டரை மீறுறாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஆட்சி உங்ககிட்ட இருக்கிறதுனால நீங்க வச்சதுதான் சட்டம், நீங்க பண்றதுதான் சட்டம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது மிஸ்டர் சிஎம் சார் அப்படின்னு பலரும் கேள்விகள் கேட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சட்டமன்றத்துக்குள்ள அப்படி அலோ பண்ணதே கிடையாது. இதுக்கு முந்தைய ஆளுநர் ஆர்.என். ரவி இருந்தார்ல, அப்ப கூட தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு கோரிக்கை வச்ச போது கூட முன்னாடி இருந்த திமுக அரசு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுச்சு, எங்களுடைய மரபு இதுதான், எங்களுடைய ஜிஓ பாஸ் பண்ணிருக்கு, எங்களுடைய சட்டம் இதுதான், அரசாங்கமே இங்க ஆர்டர் ஒன்று போட்டிருக்கு, முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து, நிகழ்ச்சி இறுதியில தான் தேசிய கீதம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மரபு இதுதான், இதை மாத்திக்க முடியாது, தனிநபர் உங்களுக்காகலாம் மாத்த முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுச்சு. ஆனா இந்த கவர்மெண்ட், விஜய் தலைமையிலான அரசு எல்லாரையும் திருப்திப்படுத்தணும், பிஜேபியை திருப்திப்படுத்தணும், ஆளுநரையும் திருப்திப்படுத்தணும், எல்லாரையும் திருப்திப்படுத்துற விதமா தான் ஃபர்ஸ்ட் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிடுறோம். யாரை கேள்வி கேட்க மாட்டீங்களா? அப்புறம் யாரை கேள்வி கேட்க கூடாது, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலன்னு. ஏன்னா ராஜ்மோகன் அவர்கள் அவரை கேள்வி கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. எங்க சார் தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, ஏங்க உங்களுக்கு என்னங்க தமிழ்த்தாய் வாழ்த்து பாடணுமான்னு கேட்டீங்களா? தமிழ்த்தாய் வாழ்த்து பாடியாச்சு, அதுக்கப்புறம் எந்த பாட்டு பாடுனா உங்களுக்கு என்ன, வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் தமிழ்த்தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட் பாடப்பட்டுச்சா அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு எழும்புது. ஸோ தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிட்டீங்க, அதோட முடிச்சிட வேண்டியதானே. அதுக்கப்புறம் ஆளுநர் உரையை ஸ்டார்ட் பண்ணிட்டு சபாநாயகர் அவர்கள் தமிழ்ல உரையாற்றிட்டு அதுக்கப்புறம் தேசிய கீதம் முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியதானே சார். எதுக்கு சார் அதுக்கு அடுத்து நீங்க தேசிய கீதம் பாடுனீங்க? இது வரலாற்றிலே இல்லையே, தமிழ்நாட்டு சட்டமன்ற மரபுலேயே இல்லையே, தமிழ்நாடு ஜிஓ
அரசு உத்தரவை நீங்க மீறுற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா கலைஞருடைய ஆட்சியிலேயே கலைஞர் ஒரு ஜியோ பாஸ் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல அரசு எடுக்கிற எல்லா நிகழ்ச்சியிலும், அது சின்ன நிகழ்ச்சியா இருந்தாலும் பெரிய நிகழ்ச்சியாலும் எப்பேற்பட்ட நிகழ்ச்சியா இருந்தாலும் தமிழ்த்தாய் வாழ்த்து லாஸ்ட் பாடணும், லாஸ்ட்ல தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு. சோ இது எல்லாத்தையுமே அப்படியே புரட்டி போட்டு இருக்கிறாரு விஜய் அவர்கள். தான் இஷ்டத்துக்கு நான் சொல்றதுதான் நடக்கணும். என் முதலமைச்சர் என் கிட்ட நீங்க பொறுப்பு கொடுத்துட்டீங்க, முதலமைச்சர்ன்ற பொறுப்பு கொடுத்துட்டீங்க. பொறுப்பு கொடுக்குற வரைக்கும் தான் உங்க கிட்ட நான் என்ன பண்ணிருக்கேன், கெஞ்சின்னு உங்களை அப்ரோச் பண்ணிருந்தேன். நீங்க பொறுப்பை குத்துட்டீங்களா, எதை பத்தி நான் பேச மாட்டேன், எதை பத்தியும் வாய் திறக்க மாட்டேன், எதையும் கண்டுக்க மாட்டேன், நான் சொல்றது மட்டும்தான் அப்படின்னு இஷ்டத்துக்கு செயல்படுகிறார் விஜய் அவர்கள் அப்படின்னு தான் இங்க பேசின்னு இருக்காங்க. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டு மரபையே நீங்க மாத்திருக்கீங்களா, இந்த சட்டமன்ற மரபையும் நீங்க மாத்திருக்கீங்களா, இது எந்த அளவுக்கு ஒரு கொடுமையான விஷயம், எந்த அளவுக்கு இது ஆதிக்கம் செலுத்துகிற விஷயம், நீங்க யாரை திருப்திப்படுத்துறது இப்படி பண்றீங்க அப்படின்றது எல்லாமே வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு சார் அப்படின்னு தான் இங்க நம்ம பார்க்கணும். ஏன் பாஜகவை பார்த்து நீங்க பயப்படுறீங்க, ஏன் ஆளுநரை பார்த்து நீங்க பயப்படுறீங்க, ஏன் ஒருவேளை உங்களுக்கு எதனா நெருக்கடி கொடுத்துருவாங்களோ, 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ண முடியாதோ அப்படின்ற ஒரு அச்சம் உங்களுக்குள்ள இருக்குதா, அதனால பாஜகவையும் ஆளுநரையும் திருப்திப்படுத்திட்டு போயிடலாம், மக்கள் நம்மள கேள்வி கேட்க கூடாது, மத்த கட்சிகள் நம்மள கேள்வி கேட்க கூடாது, அதனால தமிழ்த்தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட் பாடிடலாம், தேசிய கீதத்தை செகண்ட் பாடிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் விஜய் அவர்களுக்கு உண்டாச்சா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ பச்சையா தெரியுது. விஜய் அவர்கள் பாஜகவை கோபப்படுத்தக்கூடாது, ஆளுநரை கோபப்படுத்தக்கூடாது. ஒருவேளை இவங்க 2 பேரும் கோபப்பட்டா நமக்கு பெரிய ஆபத்து எதுனா வந்துருமோ, ஆட்சிக்கு பெரிய இழப்பு எதுனா வந்துருமோ அப்படின்ற ஒரு அச்சமும் பயமும் விஜயுடைய கண்கள்ல பயங்கரமா தெரியுது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் உணர்வுகளையும் தமிழ்நாட்டு உரிமைகளும் தமிழ்நாட்டு மரபுகளையும் தொடர்ந்து அவமதிக்கிற இடத்துலதான் விஜய் அவர்கள் இருக்கிறாரு கண்டி. ஒரு இடத்துல கூட தமிழையும் தமிழ்நாட்டு உரிமைகளும் நாங்க தூக்கி பிடிப்போம், நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஒரு இடத்துல கூட இந்த மாதிரி செஞ்சது இல்ல. தொடர்ச்சியா தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறீங்க, இல்ல ஒண்ணு தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு போடுறீங்க, கூடவே தேசிய கீதத்தை உள்ள கொண்டு வரீங்க. என்னதான் நம்மளுக்கு புரியல அப்படின்னு தான் தொடர்ச்சியா இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. தமிழ்நாடு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சில மரபுகள் இருக்கு. இந்த மரபுகளை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மாற்ற முடியாது. எவ்வளவு டெவலப் வரலாம், எவ்வளவு டிஜிட்டல் வரலாம், ஆனா தமிழ்நாடு மரபுகள் அப்படின்னு ஒண்ணு இருக்குதுல, இத ஒருபோதும் யாராலும் மாற்ற முடியாது. ஆனா விஜய் அவர்கள் இன்னைக்கு எல்லாத்தையும் உடைச்சு போட்டு மரபுகளாவது அதுவாவது எதுவாவது தூக்கி போடுங்கப்பா, ஃபர்ஸ்ட் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுங்க, அப்புறம் தேசிய கீதத்தை பாடுங்க, நான் தான் முதலமைச்சர், நான் சொல்றதை செய்யணும். மத்தவங்க விமர்சனங்கள் வைப்பாங்க, மத்தவங்க கருத்து சொல்லுவாங்க, அதை பத்திலாம் ஐ டோன்ட் கேர். நான் பாஜகவை திருப்திப்படுத்தணும், வருகிற ஆளுநரை திருப்திப்படுத்தணும். சோ அதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இறங்குவேன். என்ன ஒண்ணு, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடணும், அதை தானே நீங்க கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடியாச்சு, அதுக்கப்புறம் எந்த பாட்டு பாடனா உங்களுக்கு என்ன, உங்க கோரிக்கை என்ன, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடணும், பாடியாச்சு அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் செயல்படுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மத்தியில இருக்குது. சோ இந்த அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டு சட்டமன்ற மரபுகளை தொடர்ந்து என்ன பண்றாங்க, அவமதிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அவங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பத்தியோட கருத்தை அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.